பொதுவாகவே நம்ம கேள்விப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு பெண் செய்யக்கூடிய தவறு அவங்களுடைய முழு குடும்பத்தையும் பாதிக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அதே மாதிரி ஒரு ஆண் செய்யக்கூடிய தவறும் அவருடைய குடும்பத்தை பாதிக்குது. அதுவும் குறிப்பாக மது என்ற போதையின் மூலமாக அவன் அடிமையாகி இருப்பானாக இருந்தா, அவன் குறிப்பாக 3 விஷயங்களை அவனுடைய வாழ்க்கையிலிருந்தே இழக்கிறான். அந்த விஷயங்கள் என்ன என்ன அப்படின்னா, அவனது மனைவியை ரசிக்க தெரியாத ஒரு குருடனாக மாறுறான். அதே மாதிரி அன்பான குழந்தைகளின் மதிப்பை உணராத ஒரு முரடனாக மாறுறான். இந்த சமூகத்துல வாழவே முடியாத ஒரு மனிதனாக இனம் காணப்படுறான். இந்த 3 விஷயங்களால தான் ஆண் ஒரு கெட்டவன் அப்படிங்கிற முறையில தன்னை காட்டிக்கொள்றான் இல்லையா? அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல இருக்கக்கூடியவங்களுடைய பார்வை, அதாவது இப்ப அவன் குடித்து மரணித்திறான்னு வைங்களே, அதுக்கு பிறகு இந்த குடும்பத்தினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு? அதாவது குடிகாரனுடைய மனைவி, அதே மாதிரி குடிகாரனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மனைவி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க விதவை அப்படிங்கிற முறையில சித்தரிக்கப்படுறாங்க. இப்படி ஒரு ஆண் மதுவுக்கு அடிமையாகிறதால அவனுடைய குடும்பம் எப்படிப்பட்ட நிலையில பாதிக்கப்பட்டிருக்குது இல்லையா? இந்த பதிவை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கிறத மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணுங்க.